அன்பான சொந்தங்கள் அனைவருக்குமே வணக்கம். பரபரப்பா போயிட்டு இருக்க கார்த்திகை தீபம் சீரியலை நாளைக்கு மிஸ் பண்ணிடாதீங்க. அதாவது அந்த சந்திரா வந்து நம்ம கார்த்திகை கூப்பிட்டு மிரட்டுறா, கூடிய சீக்கிரம் சென்னைக்கு ஓடுற வழியை பாரு, உன்னையும் ரேவதியும் பிரிக்கிறதுக்கு கடவுளா பார்த்து எங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுத்துருக்காரு. இதை பயன்படுத்தி உன்னையும் ரேவதியும் பிரிச்சு சென்னைக்கு ஓட வைக்கிறேன், உன்னைய அந்த வீட்டை விட்டு நீ சீக்கிரம் துரத்துதேன் அப்படின்னு சவால் விடுறா. அதை தான் ஒரு குட்டி ப்ரொமோவா பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னால உங்கள் சீரியல் சேனலுக்கு வந்து லைக் பண்ணாங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதாவது பாத்தீங்கன்னா நம்ம கார்த்திக் வந்து கார்ல வந்துகிட்டு இருந்தாரு. அந்த சமயம் பார்த்து நம்ம கார்த்திகை காரை மறிச்சு அந்த சந்திரா வந்து, அதாவது டேய், என்ன ஆட்டம் போட்ட, இப்போ நீ கெட்டுன பொண்டாட்டிக்கே நீ யாருன்னு அடையாளம் தெரியாதுடா. நீயா ரேவதி முன்னால போய் நின்னாலும் அந்த ரேவதிக்கு நீ யாருன்னு தெரியவே செய்யாது. அதாவது இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி எங்க அக்காட்ட தூண்டி விட்டு ஒன்னியும் ரேவதியும் கூடிய சீக்கிரம் பிரிச்சு நான் சென்னைக்கு உன்னைய ஓட விடுறேன் அப்படின்னு சொன்னோடனே நம்ம கார்த்திக் வந்து நீங்க நினைக்கிறது என்னைக்குமே நடக்காது அப்படின்னு சொல்றாரு. அதாவது பாத்தீங்கன்னா நம்ம கார்த்திக் வந்து அந்த சந்திராட சொல்றாரு, அதாவது கூடிய சீக்கிரம் ரேவதிக்கு என்னைய பத்தி நினைப்பு வரும். அதாவது அப்போ வந்து அந்த நினைப்பு வரும்போது நான் உங்களுக்கு சரியாவுள்ள ஆப்பு வைப்பேன், நீங்க அந்த வீட்டுல இருக்க மாட்டீங்க, சவாலுக்கு ஒத்துக்கிட்டீங்களா அப்படின்னு சொல்றாரு. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா அந்த சந்திரா வந்து இவனை எப்படியும் ரேவதி கிட்ட நெருங்க விடக்கூடாது, நெருங்க விட்டோம்னா திடீர்னு ரேவதிக்கு நினைவு எல்லாம் வந்துடும், அதனால ரெண்டு பேரையும் நெருங்க விடக்கூடாது அப்படின்ட்டு சாமுண்டீஸ்வர்கிட்ட சொல்லி தூண்டி விடுறான். அதாவது நம்ம கார்த்திக் பக்கத்துல போகும்போதெல்லாம் ரேவதியை கூப்பிட்டு அவன் கிட்ட போவாதம்மா, நம்ம குடும்பத்தை பழிவாங்க வந்தவன், அதாவது அந்த ராஜா சேதுபதியோட பேரன் அவன், நம்ம குடும்பத்தை பழி வாங்கிறதுக்கு தான், அக்கால கொல்றதுக்கு தான், உங்க அம்மாவை கொல்றதுக்காண்டி இந்த வீட்டுக்குள்ள திட்டம் போட்டு வந்திருக்கான் இவன், இவனை நம்பாத அப்படி இப்படின்னு சொல்லி தூண்டி விடுறாங்க. பரபரப்பா போயிட்டு எபிசோட வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு வந்து லைக் பண்ணாங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.